Hi everybody, I humbly welcome you to the worst channel in the YouTube. I guarantee you this video will spoil your life. Pros and cons of being alone. Pros, cons ரெண்டுமே தனிமை தான். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னால் நல்லது அண்ட் கெட்டது. ஆக்சுவலி நம்மளை மற்றவங்க கிட்ட இருந்து தனிமைப்படுத்திக்கிறது நல்லது தான், மற்றவங்க நம்மளை தனிமைப்படுத்துறது கெட்டது. இப்போ தான் இந்த டைலாகை ரீல்ஸில் கேட்டு வந்தேன். தனிமையை விரும்பினா நானே ராஜா நானே மந்திரி. யார் பண்ணுற தீய செயல்களும் நம்மளை பாதிக்காது, ஏன்னா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நான் தனிமையை விரும்பி வந்திருக்கோம். நான் நினைக்கிறத சொல்லலான்ட்டு வந்தோம்னா அச்சச்சோ இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சி நான் சொல்லாமலே போயிடுவேன். நான் ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ண போனாலும் இதே ப்ராப்ளம் தான். அலோனாக இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவனுக்கு பிடிச்சது தான் அவனுக்கு பிடிச்சது தான் செய்வான். யாராச்சும் அஃபண்ட் ஆனாங்கன்னா கண்டுக்கிட மாட்டான். அவன் பண்ணுறது பிடிச்சவங்க மட்டும் அவன் கூட இருந்தால் போதுங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி உள்ளவன். எனக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசை, பட் முடியலை. ஐ திங்க் தனிமையில் இருக்கிறத விட இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க கூட இருக்கிறவங்கள விட்டும் கொடுக்க மாட்டாங்க. எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸுக்கு உனக்கு நான் இருக்கேன்டாட்டு பேக்கப் கொடுப்பாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ளாஸ் ஐ காட் மை கேர்ள் சம்திங் எல்ஸ். அந்த கவு தான் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட். அந்த கவுக்கு ஒரு காரை கிஃப்ட் பண்ணியிருக்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம், பட் அது தவறு. கவுக்கு பதில் கோட்டு கிஃப்ட் பண்ணியிருக்கலாம். அவன் லவ்வர் அதை சாப்பிட்டு வயிற்றில் மெஸ்ஸி உருவாக வாய்ப்பு இருக்குது, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மெஸ்ஸி. கவ் கிவ்ஸ் மில்க். தான் லவ்வர் கலப்படம் இல்லாத தூய்மையான பசும்பாலை குடிக்கணுன்ட்டு ஒரு கவ்வையே கிஃப்ட் பண்ணியிருக்கிற உயர்ந்த உள்ளம் அவன். இவன் யார்கிட்ட இருந்து பால் குடிப்பான்?